ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த புது சாப்டரை வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட், இந்த சாப்டரோட நேம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா ரிசல்டன்ட் அண்ட் காம்பனன்ட்ஸ். இதனோட டெஃபினிஷன்: if two or more forces F1, F2, F3 etc. acting on a rigid body, and if a single force R can be found whose effect on the body is same as that of all the forces F1, F2, F3 etc. point together, then the single force R is called the resultant of the force F1, F2, F3 etc. and the force F1, F2, F3 etc. are called the components of the force. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னதுன்னு நமக்கு தெரியும். ஸோ எந்த பார்ட்டிக்கலுமே மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவை. ஒரு நின்று போன காரை வந்து நம்ம தள்ளும் போது தான் அந்த கார் வந்து மூவ் ஆகும். அப்போ நம்ம தள்ளுறதுங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸு. ஸோ ஒரு டேபிள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா நம்ம அதை வந்து புஷ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸு. ஒரு டோர் ஓப்பன் ஆகணும்னா நம்ம அது தள்ளணும், அந்த இடத்துல வந்து அது ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் மூமெண்ட் அப்படிங்கிற எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஒரு பார்ட்டிக்கலில் வந்து 2 or more ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம F1, F2, F3ன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக இன்னும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எதுக்கு ஈக்குவலோ அந்த ஃபோர்ஸஸ், ஒட்டுமொத்த ஃபோர்ஸஸோட சேர்ந்து இந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிது அப்படின்னா அப்போ நமக்கு ஈக்குவலாக கிடைக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து என்னென்னு சொல்ல முடியும்னா ரிசல்டன்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 4 பேர் சேர்ந்து வந்து ஒரு சேரை வந்து ஒரு டேபிளை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஒரே ஒரு ஆளே வந்து அந்த டேபிளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த 4 ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக அந்த ஒரு ஆள் வந்து வருவார். ஸோ அந்த கேஸில் வந்து அந்த ஒரு ஆளை வந்து நம்ம ரிசல்டன்ட் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். அதை மாதிரி அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் F1, F2, F3 எல்லாத்தையும் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்னது வரும் அப்படின்னா parallelogram law of forces அப்படிங்கிறதுக்கு வந்து வரும். ஸோ parallelogram forcesங்கிறது என்னது அப்படின்னா if two forces acting at a point be represented in magnitude and direction by the sides of the parallelogram. ஸோ parallelogramனா என்னங்கிறது தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து parallelogram அப்படிங்கிறது தெரியும். 2 forces acting at இந்த parallelogram OABC அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் Pங்கிற ஒரு ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து Q அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். If 2 forces acting at the point be represented in magnitude and direction by the sides of the parallelogram. ஸோ இதுதானே உங்களுக்கு parallelogramோட சைடுங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு சைடு. இந்த 2 சைட்லையும் நம்ம PQங்கிறத வந்து நம்ம டினோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் தென் their resultant is represented in both magnitude and direction by the diagonal of the parallelogram அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஸோ இந்த parallelogramக்கு இதுதான் வந்து டயகனல். ஸோ இந்த டயகனலை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா the resultant R அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரிசல்டன்ட் வந்து இந்த டயகனலை வந்து மீன் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். இதுதான் வந்து parallelogram law of forcesல வந்து உள்ள ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். Thus, if 2 forces P and Q acting at A are represented in magnitude and direction by the straight lines AB and AD, and if the parallelogram DAB is completed, then the diagonal AC will represent in magnitude and direction by the resultant of P and Q. This law can be put as AB plus AD equal to AC. ஸோ இந்த டயக்ராமை தான் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the 2 forces P and Qங்கிறது இது வந்து தான் P, இதுதான் வந்து Q, ஆக்டிங் அட் த பாயிண்ட் A அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களா. இதுதான் உங்களுக்கு ஏங்கிற பாயிண்ட்டு, ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இந்த 2 ஃபோர்ஸஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த லைனுக்கு பேர் ABAD அப்படிங்கிறது. அந்த parallelogram DAB is completed. ஸோ DABங்கிறது இதுதான். இந்த
டிஏபியை வந்து நம்ம பேரலோகிராமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேரலோகிராம் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த டயகனல் தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னு சொல்லுவோம்னா வந்து ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ பேரலோகிராம் லா வந்து ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஏபி, இதுதான் வந்து உங்களுக்கு ஏடி, இதுதான் வந்து உங்களுக்கு ஏசி. ஓகேவா? அப்போ ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எதனோட ரிசம்பிளன்ஸாக இருக்கும்னா பித்தாகோரஸ் தியரத்தோட ரிசம்பிளன்ஸாக இருக்கும். அதுதானே இது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் ஹைப்போடென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் தான் பித்தாகோரஸ் தியரம். ஸோ அங்கே ஸ்கொயர் இருக்கும், இங்கே வந்து ஸ்கொயர் இருக்காது. ஸோ இது வந்து பேரலோகிராம்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெட்டிங் வந்து அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து ஒரு அனாலிட்டிக்கலாக டயக்ராமேட்டிக்கலாக வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா லெட் த டூ ஃபோர்ஸஸ் P and Q acting at the point A be represented by AB and AD. let the two forces P and Q. ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் P எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், Q எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ let the two forces P and Q acting at A be represented by AB and AD. ABங்கிற லைனில் P இருக்கும், ADங்கிற லைனில் வந்து Q இருக்கும். அது மாதிரி ஆங்கிள் BADயை வந்து ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். நம்ம இந்த பேரலோகிராமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் த பேரலோகிராம் BAD. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு BAD. ஸோ இந்த BADங்கிற பேரலோகிராமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பேரலோகிராம் லா படி த டயகனல் AC will represent the resultant அப்படிங்கிறத வந்து நம்ம பேரலோகிராம் லா படி சொல்லிடலாம். Let capital R be the magnitude of the resultant and it makes an angle pi with P. ஸோ இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆறுங்கிறது ரிசல்டண்ட்டாக இருந்தால் அது இந்த Pங்கிற இந்த லைனோட பை அப்படிங்கிற இந்த ஆங்கிளில் தான் வந்து நம்மளோட ரிசல்டன்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ட்ரா CE பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ ஏபி வந்து இப்படி இருக்கிறதுனால இதுக்கு பெர்பெண்டிகுலராக CE அப்படிங்கிற இந்த லைனை வந்து நம்ம வரைய போகிறோம். சச் தட் BC ஈக்குவல் டு AD. ஸோ இந்த BCயும் ADயும் உங்களுக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து Q அப்படிங்கிறதுனால இதுவுமே வந்து உங்களுக்கு Q தான். ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். CBE அப்படிங்கிற இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதில் நமக்கு சைன் தீட்டா ஃபார்முலா தெரியும்ல, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் அப்படின்ட்டு தெரியும். ஆப்போசிட் சைட்னா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது வந்து ஆப்போசிட் சைடு, ஆங்கிளை ஒட்டி உள்ள சைடுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு, ஆங்கிளோட இந்த மாதிரி சாய்பாக உள்ள சைடை பேர் வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா CE by BC அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். BC is nothing but Q. அதனால CE by Q அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு CE equal to Q sin alpha அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஸ் ஆல்ஃபா. காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ அதை போடும்போது உங்களுக்கு அந்த BE by BC அப்படிங்கிறது வரும். ஸோ BE by Q அப்படின்ட்டு அதை எழுதிக்கலாம். ஸோ BE ஈக்குவல் டு Q காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்டன்ட் எழுத போகிறோம். ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் R ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். R இஸ் நத்திங் பட் AC. அதனால R ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம். ஸோ AC ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் AE ஸ்கொயர் ப்ளஸ் CE ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் ACEயை கன்சிடர் பண்ணுறோம். அதில் பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். R ஈக்குவல் டு ACங்கிறது நமக்கு தெரியும். இப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர், AC ஸ்கொயரில் பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் இதை மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AEங்கிறது இஸ் நத்திங் பட் AB ப்ளஸ் BE அப்படிங்கிறது தெரியுமா, அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். AB ப்ளஸ் BE த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் CE ஸ்கொயருங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AB ஈக்குவல் டு P டயக்ராமில் நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CEக்கு பதிலாக வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து Q sin alpha அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ்
பிஇக்கு பதிலாக வந்து q cos ஆல்ஃபா, சிஇக்கு பதிலாக q sin ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து எழுதியிருப்போம். ஸோ பிஇ ஏபி ப்ளஸ் பிஇ தானே. ஸோ பிஇக்கு பதிலாக q cos ஆல்ஃபாவும் சிஇக்கு பதிலாக q sin ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதியிருப்போம். இதை நீங்கள் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் 2p q cos ஆல்ஃபா ப்ளஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். தஸ் ரிசல்டண்ட்டை வந்து நம்ம அனாலிட்டிக்கலாக, அதாவது ஒரு ஆங்கிள் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா அதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos ஆல்ஃபா ப்ளஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா tan பை கண்டுபிடிக்க போகிறோம். tan பைக்கு ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அதே ட்ரையாங்கிள் ஏசிஇயில் பார்த்தீங்கன்னா சிஇ பை ஏஇ அப்படிங்கிறது தான் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ சிஇ இஸ் நத்திங் பட் q sin ஆல்ஃபான்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஏஇ இஸ் நத்திங் பட் p ப்ளஸ் q cos ஆல்ஃபா. ஸோ நம்ம வந்து ஆறுங்கிற ஈக்குவேஷனும் tan ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன், tan பைங்கிற ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோமா. இதில் ஆருக்கு பேர் தான் வந்து மேக்னிடியூட் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த tan பைங்கிறது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ ஆரும் வந்து tan பையும் வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வச்சுட்டு 3 கரலரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரலரி என்னது அப்படின்னா, இஃப் த ஃபோர்ஸஸ் P அண்ட் Q ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ PQங்கிற 2 ஃபோர்ஸஸ் வந்து ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரைட் ஆங்கிள்னா என்னன்னு தெரியும்ல, அதனோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ P இப்படியும் Q வந்து இப்படியும் இருந்துச்சு அப்படின்னா அதை ரைட் ஆங்கிள்னாலே ஆல்ஃபா வந்து 90 டிகிரி அப்படின்ட்டு தெரியும். அப்போ காஸ் ஆல்ஃபான்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ் 90. அப்போ காஸ் 90யோட வேல்யூ வந்து 0. சிமிலர்லி சைன் ஆல்ஃபான்னு பார்த்தோம்னா சைன் 90 அதனோட வேல்யூ வந்து 1. அப்போ காஸ் 90 வேல்யூ 0, சைன் 90 வேல்யூ வந்து 1. அப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரோட வேல்யூ ஆக்சுவலாக என்னது இருக்குது அப்படின்னா ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கும். பட் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 0ங்கிறதுனால இது அப்படியே கேன்சல் ஆயிரும். அதனால r ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இதை மாதிரி tan பையோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இருக்குன்னா q sin ஆல்ஃபா பை p ப்ளஸ் q cos ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்குது. இங்கேயும் காஸ் ஆல்ஃபா 0ங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு q பை p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா these results may be easily inferred since the parallelogram becomes a rectangle. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா அந்த parallelogram வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். எப்போன்னா வந்து உங்களுக்கு 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா, பியும் கியூவும் ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா. இது வந்து ஃபர்ஸ்ட் கரலரி. ரெண்டாவது கரலரி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல், அதாவது பியும் கியூவும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது இதே மாதிரி தான் நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர். ஸோ க்யூக்கு பதிலாகவும் பியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி கிடைக்கும். அப்போது 2p ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோன்னா 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். பட் 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. இது வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாலேருந்து இதை போட்டிருப்போம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 2p ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா 2p காஸ் ஆல்ஃபா பை 2 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இது வந்து ரிசல்டன்ட்டுக்கு. ஸோ இதே மாதிரி tan பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி p sin ஆல்ஃபா பை க்யூக்கு பதிலாக பியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சைன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இதுக்கும் ஃபார்முலா போட்டுரும். sin 2 ஆல்ஃபானா 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு தெரியும். 1 ப்ளஸ் காஸ் 2 ஆல்ஃபானா 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது தெரியும். அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் பை காஸுங்கிறது ரிமைனிங் இருக்கும். சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் tan. அதனால tan ஆல்ஃபா பை 2 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ நமக்கு என்னது கிடைச்சிருக்குது அப்படின்னா tan பை ஈக்குவல் டு tan ஆல்ஃபா பை 2ன்னு கிடைச்சிருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் tan கேன்சல் பண்ணிட்டோம்னா பை ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். thus the resultant of two forces equal forces இருந்தது அப்படின்னா at an angle alpha is 2p cos alpha by 2. அதுதான் வந்து value in a direction bisecting the angle between them. So in the fact that pi equal to alpha by 2 is obvious, otherwise the parallelogram becomes rhombus. So alpha equal to pi by 2 illa அப்படினா அந்த parallelogram வந்து rhombus ஆயிடும்.
தேர்ட் கராலரியில் வந்து let the magnitude P and Q of two forces may acting at an angle alpha. ஸோ magnitude of two forces வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். P Qவோட magnitude வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அது ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் வந்து பியும் கியூவும் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படின்னா அந்த PQ ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து எப்போ கிரேட்டஸ்டாக இருக்கும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா கிரேட்டஸ்டாக இருக்கும்போது. ஸோ காஸ் ஆல்ஃபாவோட கிரேட்டஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 1 அப்படிங்கிறது. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இருந்தால் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0. ஸோ இன் திஸ் கேஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் த சேம் லைன் அண்ட் இன் த சேம் டைரக்ஷன். தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு P plus Q அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ காஸ் ஆல்ஃபா வந்து கிரேட்டஸ்டாக இருக்கும்போது தான் வந்து ரிசல்டன்ட் வந்து கிரேட்டஸ்டாக இருக்கும். சிமிலர்லி காஸ் ஆல்ஃபா வந்து லீஸ்டாக இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட்டும் வந்து லீஸ்டாக இருக்கும். காஸ் ஆல்ஃபாவோட லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -1. -1 எப்போ கிடைக்கும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 இருக்கும்போது தான் வந்து மைனஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 180 இருக்கும்போது ரிசல்டன்ட் வந்து லீஸ்டாக இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஒரே லைனில் தான் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் கராலரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் இஸ் X and that of P, R acting at the same angle is also X. The resultant of Q, R again acting at the same angle is Y. Then prove that P equal to X square plus QR the whole power 1 by 2 is equal to QR into Q plus R by Q square plus R square minus Y square. Prove also that P plus Q plus R equal to 0, Y equal to X. ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q அட் அ சர்டைன் ஆங்கிள் இஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ Pங்கிறது ஒரு ஃபோர்ஸுன்னு இருக்குது. ஸோ ரேண்டமாக நம்ம வச்சுக்கலாம். Qங்கிறது இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா இது ரெண்டுத்தோட ரிசல்டண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தட் ஆஃப் P and R acting at the same angle is also X. ஸோ Pங்கிறது ஒரு ஃபோர்ஸு, அதை மாதிரி Rங்கிறது ஒரு ஃபோர்ஸு அதே ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதனோட ரிசல்டன்ட்டும் வந்து X அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி Qங்கிற ஃபோர்ஸுக்கும் Rங்கிற ஃபோர்ஸுக்கும் அதே ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இதனோட ரிசல்டண்ட்டை வந்து Y அப்படின்ட்டு டினோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்ததுன்னா Pயோட வேல்யூவை வந்து கொடுத்துருக்கிற மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ மோரோவர் P plus Q plus R வந்து 0வாக இருக்கும்போது இந்த ரெண்டு ரிசல்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு மேலே கரலரி மேலே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோமா? ஆக்சுவலாக ஆரோட வேல்யூ வந்து என்னதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ cos ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இந்த ஆருக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா ரிசல்டன்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து எக்ஸும் ஒய்யும் தானே ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2PR காஸ் ஆல்ஃபா. ஸோ இதை ரெண்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்து ரிசல்டன்ட்டு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு ஃபோர்ஸுக்கு வந்து ரிசல்டன்ட் வேல்யூ என்ன வருங்கிறத நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு இந்த வேல்யூஸை வந்து எழுதுவோம். சிமிலர்லி தேர்ட் ஈக்குவேஷன் அதே தான். Y வந்து QRோட ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ YQRோட ரிசல்டன்ட்டுங்கிறதுனால இங்கே QR வரும். சிமிலர்லி YPQவோட ரிசல்டண்ட்டாக இந்த ஈக்குவேஷன், PRோட ரிசல்டண்ட்டாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன். ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். LHS ஆட்டோமேட்டிக்காக 0 தான். RHSல வந்து Q ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2P காஸ் ஆல்ஃபா இன்ட்டு Q மைனஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா தென் Q ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை வந்து Q ப்ளஸ் ஆர் இன்ட்டு Q மைனஸ் ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? இந்த Q ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். ப்ளஸ் அடுத்தது என்னது இருக்குன்னா 2p cos alpha இன்ட்டு q மைனஸ் ஆர் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக q மைனஸ் ஆரை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு q மைனஸ் ஆரையும் நம்ம வெளியில் எடுத்தோம்னா மிச்சம் என்னது இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் q ப்ளஸ் ஆருங்கிறது இருக்கும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 2p cos alpha அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி வச்சுருக்காங்க, q மைனஸ் ஆர் இன்ட்டு q ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2p cos alpha அப்படின்ட்டு. பட் க்யூவும் ஆரும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது, ஏன்னா அது எல்லாமே வந்து 3 டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ க்யூ கண்டிப்பாக ஆருக்கு ஈக்குவல் இல்லைங்கிறதுனால க்யூ மைனஸ் ஆர் வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதனோட மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஜீரோவாக இருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ஜீரோ இல்லை அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்போ க்யூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2p cos alpha ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்கும், cos alpha is equal to minus of q plus r by 2p அப்படின்ட்டு. ஆர் ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதுவா, இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq இன்ட்டு காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மைனஸ் சப்ட்ராக்ஷன் கிடையாது, இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேர்ம். ஸோ இப்போ இந்த 2pயை கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் இதை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இந்த க்யூவை உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர், இங்கே இடையில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் க்யூ ஸ்கொயர் மைனஸ் க்யூஆர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா இந்த க்யூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் க்யூஆர், தட் இஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது பி ஈக்குவல் டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஒரு பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை மாதிரி நம்ம ஒயில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணால் இப்படி கிடைக்குதா, ரெண்டாவது இந்த ஈக்குவேஷனில் மூணாவது ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மூணாவது ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2qr இன்ட்டு காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக அகைன் இந்த வேல்யூ, இங்கே 2 மட்டும்தான் உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளதை வந்து இப்படி எழுதி வச்சுக்கிடுவீங்க. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு மைனஸ் டேர்மை மொத்தமாக நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போயிருங்க, ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த லைன் கிடைக்கும், qr இன்ட்டு q ப்ளஸ் ஆர் பை பி ஈக்குவல் டு q ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதிலேருந்து பி எழுதிடலாமா? பி எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இதை வந்து மேலே இதை வந்து இப்படி கொண்டுட்டு போயிருங்க, அதை இப்படி கீழே கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு க்யூஆர் இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆர் பை க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ பியோட இன்னொரு வேல்யூவையும் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவை டெரைவ் பண்ணியாச்சு, இப்போ இந்த வேல்யூவையும் வந்து நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். அப்போ அதுலேருந்து க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் க்யூ ப்ளஸ் ஆர் பை 2p அப்படிங்கிறது தெரியும். இதில் க்யூ ப்ளஸ் ஆருக்கு பதிலாக வந்து மைனஸ் பியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் வந்து என்னவாகும் அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பி மட்டும் வரும். அப்போ பி பை 2p அப்படின்ட்டு வரும். ஸோ பி பை 2p பி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1/2 அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2pr அப்படிங்கிறது வந்து வரும். அதை மாதிரி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
QR அப்படிங்கிறது வந்து 6th ஈக்குவேஷனில் வந்து வரும். காஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக 1/2 கேன்சல் போடுறோம். அப்போது 2வும் 1/2வும் கேன்சல் ஆகி ரிமைனிங் இந்த வேல்யூஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ x² மைனஸ் y² ஈக்குவல் டு p² மைனஸ் q² ப்ளஸ் PR மைனஸ் QR. இதை வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது வரும். அகைன் இந்த p² மைனஸ் q² நீங்கள் வந்து p ப்ளஸ் q இன்ட்டு p மைனஸ் q அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து ஆரை பொதுவாக எடுத்திங்கன்னா p மைனஸ் q அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து p மைனஸ் q நீங்கள் பொதுவாக எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் p ப்ளஸ் க்யூங்கிறது இருக்கும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் வந்து ஆறுங்கிறது இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து கிடச்சிடும் p மைனஸ் q இன்ட்டு p ப்ளஸ் q ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு. பட் p ப்ளஸ் q ப்ளஸ் ஆரோட வேல்யூ தான் வந்து 0ங்கிறது வந்து அசம்ஷன். ஸோ அதனால் 0ன்னு போடுவோம். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா x² மைனஸ் y² ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். விச் implies x² equal to y². அதனால x equal to y அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ p plus q plus r equal to 0 அப்படின்னா x equal to y அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அது மாதிரி ஃபோர்ஸஸில் வந்து ரிசல்டன்ட்னா என்னென்னு பார்த்தோம், காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ parallelogram law of forcesங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம். அந்த parallelogram law of forcesஸை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோர்ஸஸோட ரிசல்டண்ட்டை வந்து அந்த மேக்னிடியூடும் டேரக்ஷனும் என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம் ரிசல்டண்ட்டுக்கு. ஸோ ரிசல்டண்ட்டுக்கு மேக்னிடியூடு வேல்யூ தான் 6, ரிசல்டண்ட்டோட டேரக்ஷன் வேல்யூ தான் வந்து tan phi. ஓகேவா? ஸோ மேக்னிடியூடு டைரக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து 3 கரலரிஸ் பார்த்தோம். அதை வச்சுக்கிட்டு ஸோ கரலரி பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்ளமில் வந்து என்னது அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. PQRங்கிறது இதில் PQங்கிறது வந்து ரிசல்டன்ட் எக்ஸு, PRக்கும் வந்து ரிசல்டன்ட் எக்ஸு. அதை மாதிரி QRோட ரிசல்டன்ட் வந்து ஒய்யாக இருந்துச்சுன்னா Pயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணோம். ஸோ இந்த வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் வீடியோ வந்து இன்னும் 2 தடவை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ.